18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இப்போது எதுக்காக இந்த கருப்பசாமி கோபத்தோட உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு, கண்ட வேலைகளையும் சண்டை நேரத்தில் செஞ்சுக்கிட்டு, சரியான விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டு அப்புறம் செய்யலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு நல்ல விஷயங்களை தள்ளி தள்ளி போடுற, தேவையில்லாத விஷயங்களை உடனே உட்காந்து செய்கிற, நேரத்தையும் காலத்தையும் சரியாக செலவிடாம உன் இஷ்டத்துக்கு நீ நினச்சதை செஞ்சுக்கிட்டு இருக்க உன்னை பார்த்துட்டு தான் கோபத்தோட உன்னை தேடி வந்தேன். கண்டதையும் கவலைகளையும் நினச்சி செலவிடும் நேரத்தை இந்த கருப்பசாமி எனக்காக நீ செலவிட்டினா, நம்பிக்கையோட பக்தியோட என்னை தேடி வந்தீனா, நான் உனக்கான சக்திகளையும் உனக்கான தைரியத்தையும் உனக்கு கொடுத்து நீ செய்கிற வேலைகளிலும் வெற்றியை கொடுப்பேன் அல்லவா? உனக்கு மட்டும் எங்கேருந்து தான் இவ்வளவு கவலைகள் வருதோ தெரில. சும்மா இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீயா யோசிச்சு இது பிரச்சனை அது கஷ்டம்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத முதல்ல நிறுத்து. பொருளாதார நெருக்கடியாலும் சில நல்ல விஷயங்கள் நீ நினச்சது போல நடக்காததும் தானே உனக்கு இந்த அளவுக்கு கவலையும் குழப்பமும் வருது. நீ நினச்ச விஷயத்தையும் உன் பண கஷ்டத்தையும் போக்கி உனக்கான நல்லதை இந்த கருப்பசாமி நான் செஞ்சு கொடுக்குறேன். முதல்ல மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நிம்மதியாக என்னை வணங்கு. நான் உனக்கு எல்லாத்தையும் நல்ல முறையில் அமைச்சு தருவேனேன் செல்லமே. உன் வாழ்க்கை எப்போது மாறுன்ற ஏக்கத்தோடு நீ இருப்பதை பார்த்துட்டு தான் உன் ஏக்கத்தை தீர்த்து உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்காகவே இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். அவங்க தான் உலகம் நீ நம்பின மனிதர்கள் எல்லாரும் உன்னை ஏமாற்றி உன் புறமுதுகளை குத்திட்டு உனக்கு துரோகம் செய்கிறத பார்த்துட்டு தான் உனக்கு உண்மையான உயிருக்கு உயிரான உறவாக இந்த அப்பா கருப்பசாமி நானே உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமேலும் யாரையும் நம்பி ஏமாந்து போகாதே என் செல்லமே. நீ என்னதான் கஷ்டப்பட்டு மாதம் முழுவதும் உழைச்சாலும் சம்பளம் வந்த பிறகு உனக்குன்னு அதுலேருந்து ₹1 கூட ஒதுக்கி வைக்கவும் முடியலை, நீ ஆசைப்பட்டதை வாங்கவும் முடியலை. மொத்த பணத்தையும் உன் குடும்பத்துக்காகவே செலவழித்து அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கூட உன் மனசாட்சி ஒரு மூலையில் உன்னை உறுத்திக்கிட்டு தானே இருக்கு. என்ன செலவழிச்ச, நாளைக்கு உன்னை பார்த்து எல்லாரும் கேட்க தான் போகிறாங்க. நீ என்னதான் எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே உன் குடும்பத்தில் உள்ளவங்களே நீ எனக்காக என்ன செஞ்சிட்டேன்னு கேட்க தான் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போதிலிருந்தே உனக்காக நீ என்ன செலவழிச்ச நீ உன்னை நோக்கி கேட்க பழகு. இப்படியே இன்னும் எத்தனை காலத்துக்கு மற்றவங்களுக்காக யோசிச்சு மற்றவங்களுக்கு பிடிச்சதையே வாங்கி கொடுத்துட்டு உனக்கு பற்றி யோசிக்காம உனக்கு தேவையானதை செய்யாமல் இருக்க போற? மற்றவங்களுக்காக வாழ்ந்ததும் மற்றவங்களுக்காக யோசிச்சதும் போதும். இனிமேலாவது உனக்காக கொஞ்சம் யோசிச்சு உனக்கு பிடிச்சதை வாங்கி உனக்கும் கொஞ்சம் சேர்த்து வைக்க பழகு. நான் உன் கூட இருக்கேன்னு பலமுறை உணர்த்திய பிறகும் கூட தேவையில்லாத விஷயங்களையே நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. அதனால தான் நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும், கவலைப்பட்டதெல்லாம் போதும்னு உன் துயரத்துக்கு முடிவு கட்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இந்த கருப்பசாமி கோபத்தோடும் வருத்தத்தோடும் உன்னை தேடி வந்தேன். இத்தனை காலம் உனக்கு தடையாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இனிமே உன்னை தொடர்ந்து வராத அளவுக்கு தடையையும் தடங்கல்களையும் சிக்கல்களையும் அடித்து தூள் தூளாக்கி நொறுக்கிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தர வந்துட்டேன். இனிமே பயமே வேண்டாம். நம்பிக்கையோட அப்பா கருப்பான்னு என்னை கூப்பிட்டினா உடனே ஓடி வந்து உன் வாழ்க்கையை ஒளிமயமாக நான் மாற்றிடுவேன் என் செல்லமே. எப்போவுமே கோபம் வரும்போது பேசாமல் வாயை முடிக்கணும். குழப்பமாக இருக்கும்போது எதையும் சிந்திக்காமல் கண்களை மூடி தூங்கிடணும். தோல்வி வரும்போது மனிதர்கள் 1000 பேசும் வார்த்தைகளை காதில் வாங்கிக்காம காதுகளை மூடிக்கொள்ளக்கூடிய ஆளாக இரு. வெற்றி வரும்போது அதை பற்றி யோசித்து தானே பெருமைப்பட்டு கொள்ளாம மனசை மூடி அமைதியாக வச்சுக்கணும். ஆனால் எது நடந்தாலும் நீ சோர்ந்து போகக்கூடாது. யார் உன்னை மட்டம் தட்டினாலும் பாராட்டி பேசினாலும் போற்றினாலும் தூற்றினாலும் நீ எப்போதுமே ஒரே மாதிரி முகத்தையும் மனசையும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சமநிலையோடு எதிர்கொள்ள பழகு. உன்னை விட்டு விலகி போகிறவங்க போகட்டும், உன்னை தேடி வர்றவங்க தான் உன் அருமை பெருமையை புரிஞ்சவங்களாக இருப்பாங்க. எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி படைச்ச இந்த கருப்பசாமி இப்போ முதல்ல உன் தலையெழுத்தை மாற்றி 16 செல்வங்களையும் பெற்று நீ பெருவாழ்வு வாழும்படி செய்ய போகிறேன். இது என்னுடைய சத்திய வாக்காக இருக்கும்.